வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பேட்டர்ன் தான். மொத்த மதிப்பெண் வந்து 90 மதிப்பெண். இந்த 90 மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா ஆகட்டும், சிறுவினா ஆகட்டும், நெடுவினா ஆகட்டும் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 3 வரிகள் விடையெளி, எவையேனும் 3 விடையெளி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சினத்தை ஏன் காக்க வேண்டும், எத்திசைனும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, கல்வியிலா ஒளிவில் விளக்கம் தருக. பிரிவு 2 வந்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 விடை தருக. நடையலகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. மணலில் எழுதியது முதல் தற்கால முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. கீழ்த்திசை சுவடி நூலகம் பற்றி குறிப்பிடுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையேனும் 7 விடை தருக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவளர் செல்வன் இத்தொடரில் சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி யாது, வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை. நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதி வந்து கேட்டிருக்காங்க. விம்முகின்ற உறுப்பிலக்கணம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 into 4 28. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார்கள். 3ஆன காலம் போல் ஒன்று எவை ஏன். ராமலிங்க அடிகள் கந்தோலிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். ஏங்குலின் நீர் ஞானத்து இருளகண்டும் இடஞ்சொற்றி பொருள் விளக்குக. சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கர்களை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்து கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. அறிவின் நகரம் சென்னை என்பதற்கான சான்று 4 தருக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கியம் நயம் பாராட்டல் அணி பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணி, ஏகாதேச அணி. பின்வரும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றனுக்கு கவிதை புனைக. செந்தமிழ் நிலா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு, சிறு துரும்பம் பல்குத்த உதவும். அடுத்து 3 into 6 18. கவிதை எழுத வேண்டுவனவாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க. செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாய்வுரை வாழ்த்து துணை கொண்டு நிறுவுக. நெகிழி தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரைகளை தொகுத்தெழுதுக. மதராசப்பட்டினத்தில் 4 பக்திகளை பற்றி எழுதுக. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை முதல் கல் சிறுகதை வழியாக விளக்குக. சாலை விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள், அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை எழுதுக. மனப்பாட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கம்பராமாயண பாடல், சினமென முடியும் குரட்பா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான 2024க்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.